இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறானுங்க. என்னடா எதனாலடா எல்லாம் அழியுது? எதனால அழியுது? ஏன்டா கரடி காணோம்? கரடி எங்கடா போச்சு? எங்கடா மரங்கள்லாம் பட்டு போயிட்டு இருக்கு? மரம் ஏன்டா பெருசா வளர மாட்டேங்குது முன்னாடி மாரி? அவனுக்கு புரியல. அப்புறம் தான் பார்க்குறான். டேய் மீன் வரதுலடா இங்க. தண்ணி ஒன்றும் தீந்து போல, நம்ம தான் கொண்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ரியல் கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஃபாரஸ்ட் கட் பண்ணுறதுனால ரிவர்ஸ் அழியுது, டேம் பிளாக் பண்ணுறதுனால மீன் அழியுது, அண்ட் மீன் அழியறதுனால கொசு உற்பத்தி அதிகமாகுது, அண்ட் குளோரின் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு என்டர் எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ எங்கே தண்ணி தட்டுப்பாடு நடக்குதோ அங்கே பிஸ்னஸ் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி வாட்டரை பிளாக் பண்ணுறது, பாய்சன் பண்ணுறது, ஓவர் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நேச்சரோட ஒரு முக்கியமான பார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஒரு செயினை பிரேக் பண்ணோன்னா ஒரு என்டையர் சிஸ்டமே உடஞ்சு போயிடும். இங்கே கவர்மெண்ட் அண்ட் கார்பரேஷன்ஸ் வாட்டரை கமோடிட்டியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காசு இல்லைன்னா தண்ணி இல்லை, அண்ட் ஒரு பேசிக்கான ஹியூமன் நெசசிட்டியே இங்கே ப்ரைஸ் டேக்காக மாறிடுச்சு. இங்கே எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே தண்ணி தட்டுப்பாடு வந்து நேச்சர் கிடையாது, மனுஷன் உருவாக்கின பொலிட்டிக்கல் டெசிஷன். ஸோ எல்லாரும் வாட்டர் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைனா சாகிற வரை காசு கட்டிட்டு தான் இருக்கணும்.